இப்போது வந்து இன்றைக்குள்ள நியூஸ் படி பார்த்தானா 17 வயது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதனால் வந்த விளைவுகள் அதையும் இன்னைக்கு நியூஸ் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஆன்லைனில் அவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த டயட்டு, அதுக்கோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியல. ஸோ இது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணாலும் அது வந்து அந்த ரிலையபிள் சோர்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறது, அவங்க ஒரு அதுக்கு உண்டான ப்ரொஃபஷனல்ல இருந்து வந்திருக்காங்களா என்னங்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் ஆக்சுவலாக அது வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அப்படியே இருந்தாலும் அது வந்து அட்வைசபிள் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நேராக வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிட்ட நேராக கன்சல்டேஷன் மாதிரி போய் அவங்க வந்து அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட ரெக்கமெண்டட் கேலரிஸ் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, ஃபைபர் எவ்வளோ, அந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். ஆஸ் அ டயட்டீஷியனாக நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்ட் பண்ணுறது வந்துட்டு இது எல்லாமே பார்த்து தான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட வேறு என்ன, அவங்களோட ஒர்க்லோடு எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே அசஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு கரெக்டான டயட் பிளான் வந்து ஒவ்வொருத்தருக்கும், ஈச் இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கஸ்டமைஸ்டு டயட் பிளான் வந்து கொடுக்குறோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதனால, இப்போது அதுவும் இல்லாமல் யூடியூப்பு அந்த மாதிரி நிறைய சோர்ஸை ஃபாலோ பண்ணும்போது அந்த சோர்ஸ் வந்து ரிலையபிளாக இருந்தாலும் திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு நேரடியாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹைட்ரேஷன் எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஹைட்ரேஷன், அவங்க தண்ணி எவ்வளோ குடிச்சிருக்காங்க, வேறு ஜூஸ் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது குடிச்சிருக்காங்களா, இல்லை இப்போது நிறைய பேர் கோக் அந்த மாதிரி குடிக்கிறது, அந்த இது எந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வந்துட்டு எந்த மீல்ஸ் எதாவது ஸ்கிப் பண்ணாங்களா. ஸோ டயட்டுன்ற பேரில் நிறைய பேர் வந்து மீல்ஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அது ஹெல்தி வெயிட் லாஸ் கிடையாது அது வந்துட்டு. ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிவிட்டு பேலன்ஸ்டாக நியூட்ரிஷன் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த வைட்டமின்ஸ், மினரல்ஸ் சொன்ன மாதிரி அந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்து அவங்க எடுத்தாங்கன்னா அது சஸ்டெயினபிளாக நல்லா அவங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு ஹெல்தி வெயிட் லாஸாக இருக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது தான் அது வந்து நல்ல லாங் டேர்முக்கு அவங்களுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் அது போக அவங்க வந்துட்டு ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோல் எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வெஜிடேரியன் அப்படின்னா அவங்க வந்து பிளான் பேஸ்டு ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், நட்ஸு, சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே நான் வெஜிடேரியன் அப்படிங்கும் போது அவங்க டீப் ஃப்ரைட் இல்லாமல் ஆயில் லெஸ்ஸாக அவங்க வந்துட்டு ஒரு சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி அதுவும் எடுத்துக்கலாம் அவங்க வந்துட்டு. அடுத்தது வெஜிடபிள்ஸ் பார்த்தா நிறைய ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸான நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் அவங்க எடுத்துக்கலாம், கன்சியூம் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸுக்கு இது வந்துட்டு. ஸோ மெயினாக வந்து அவங்களுக்கு நல்ல ஃபைபர் வேணும், அந்த டைம் ஹை ப்ரோட்டீனும் வேணும். ஸோ இதை எப்படி அவங்க பேலன்ஸ்டாக எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் லாஸ்க்கு. பட் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 17 year old வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட இனிஷியல் வெயிட் என்ன, அவங்களோட அந்த வெயிட் லாஸ் என்ன, இது எல்லாமே அவங்க ஒரு ஃபாலோ வர தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரே பிளானை கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே லைஃப் லாங் வந்து ஃபாலோ பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. அதே வந்து அவங்க ஃபாலோஅப் வந்து டயட்டீஷியன் கிட்ட ஃபாலோஅப் வந்து அதுலேருந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது, எவ்வளோ ஃபேட் லாஸ் ஆகுது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் மசிலை ப்ரிசர்வ் பண்ணணும், ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே அவங்க எந்த ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஹெல்தி வெயிட் லாஸ் நல்ல லாங் டேர்முக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நல்ல ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.